Hello friends, welcome back to AG Vlogs. Okay friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஆக்சுவலி இந்த வீடியோ எப்படின்னா இது நீங்க ஏத்துப்பீங்களா ஏத்துக்க மாட்டீங்களான்னு தெரியல. பட் இது ஒரு நடந்த சம்பவத்தை நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலா நாங்க இதை ஒமிட் பண்ணிட்டோம். இதெல்லாம் என்னதுக்கு சொல்லணும், தேவையில்லாத சும்மா அப்புறமா நீங்களே வேணும்னு பண்றீங்க, கண்டென்ட்காக பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இல்ல அப்படின்னா நீங்க வந்து அதை கண்டென்ட்காக பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்க. பட் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி லைஃப்ல நாங்க என்ன ஃபேஸ் பண்றோமோ அதுதான் நீங்க பாக்குறீங்க. ஓகேங்களா, அது நான் கண்டென்ட்னு சொல்ல முடியாது. அவர் லைஃப் ஸ்டைல வந்து நம்ம வந்து ஒரு பிளாகா எடுத்துட்டு பண்றோம். அதுதான் வந்து நீங்க பாக்குறது. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபேஸ் பண்ணோம்னா ரீசெண்டா என்ன அப்படி அது இதை சொல்லும் போது லைட்டா பயமா தான் இருக்குது எனக்கு. ஆக்சுவலா என்னன்னா கொஞ்ச நாளா நாங்க வந்து ஒரு நிஜமா ஆக்சுவலா வந்து நான் இவர் சும்மா கப்ஸா விட்டுனுக்கிறாரு இப்படிதான் நினைச்சுருந்தேன். ஆனா நிஜமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தொட்டத்துக்கிட்டலாம் அடைச்சிக்கிச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம எதை பத்தி பேச போறோம்னு சொல்லிட்டு. வாங்க நாங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நெகட்டிவிட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அது பத்தி நம்ம வந்து வாங்க வீடியோக்குள்ள போய் பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேய்னு சொல்லலாமா? ஆக்சுவலா மாமா எத்தனை மணிக்கு பேசினுக்கிறோம்னா இப்போ வந்து கிட்ட நானே காமிக்கிறேன் 1:23 1:30 மணி ஆக போகுது. ஓகேங்களா, ஸோ இது என்னன்னா நாங்க வந்து இது எதுக்கும் ரெடி இல்லை. நாங்க வந்து நடந்த விஷயத்த நம்ம ஒன்றும் ஷூட் பண்ணல, வீடியோ எடுக்கல, அதே இல்லை. ஸோ எப்படின்னா நாங்க ஜென்ரலா நாங்க தூங்குறதே லேட்டு தான். ஓகேங்களா, ஒரு எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு டெய்லி நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு வீடியோ ஷூட் பண்ணுவோம். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி காலையில இருந்து என்ன நடக்குதோ மோனா ஷூட் பண்ணோம். பட் ஈவினிங்ல மோனா ரெஸ்ட் எடுக்கிறதுனால நான் வந்த பிறகு தான், ஈவினிங் வந்த பிறகு தான் நம்ம எடிட்டிங் வேலை என்னென்ன இருக்குதோ நம்மளோட ஒரு பிரைவசி இருக்கும் இல்லைங்களா, வித்தவுட் கேமரா நம்ம வந்து டாடி மம்மி கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறது அதான் நடந்துட்டு நைட்ல ஒரு 10 மணிக்கு மேல தான் நம்ம உட்காந்து எடிட்டிங்கே பண்ணுவோம். எடிட்டிங் எதுவா இருந்தாலும் அது அப்பதான் எடுக்கிறது. ஸோ அப்படி எடுத்துனுக்கும் போது தான் நாங்கள் வந்து ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். என்னன்னா ஓகே, லெட் மீ கம் டு த பாயிண்ட். என்ன ஆயிடுச்சுன்னா நாங்க டெய்லி வந்து கரெக்டா ஆஃப்டர் 1 o'clock ஒரு 1:30 வந்து எங்களுக்கு வந்து ஒருத்தர் பாடுற சவுண்ட் கேட்கும். ஓகேங்களா, ஒரு லேடி கேட்கும். இது நீங்க நிஜமாவே சில பேர் வந்து நம்புவீங்க, சில பேர் நம்ப மாட்டீங்க. நாங்க சொல்றது இல்ல, இவங்க வந்து பொய் சொல்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பொய் சொல்றது ஒண்ணுமே இல்லை, ப்ரூஃப் வச்சுன்னு தான் நான் பேசுறேன். ஓகேங்களா, நான் வந்து அந்த ரூம்ல இந்த ஃபர்ஸ்ட் ஓகே மம்மி ரூம் கீழே நாங்கள் வந்து இப்போ வந்து 2nd floorல இருக்கிறோம். நானும் மேரேஜ் ஆகிட்ட பிறகு நான் மேலே ஷிஃப்ட் ஆகிட்டேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து நைட்ல எனக்கு கேட்கும். ஓகேங்களா, நானும் பயந்து தான் படுக்குவேன். என்னடா இது, அப்போ வந்து வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா தலை புள்ளக்கு இதெல்லாம் கேட்கும்டா, காத்து கருப்பு வந்து தலைப்புள்ளக்கு தான் வந்து எஃபெக்ட் ஆகும், நீ கண்டுக்காத, நீ வெளியே போவாத, டோர் ஓபன் பண்ணாத, தலைச்சம் புள்ள மொட்டை மாடில போய் 6 மணிக்கு மேல நிக்க கூடாது. ஆமா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு வாட்டி எனக்கு எப்படி ஆகும்னா நான் தூங்கிடும் போதும் எனக்கு அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். ஆக்டிவிட்டிஸ் என்ன நடக்கும்னா யாரோ வந்து அமுத்துற மாதிரி, வெயிட்டா இருக்கும் பாடி, என்னால கால வந்து கை தூக்க முடியாது, கால் தூக்க முடியாது, அப்படியெல்லாம் இருக்கும். அப்போல்லாம் எனக்கு இல்ல பசங்களுக்கு தான் ஆகுமா அது. ஓகேவா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நிஜமா ஆயிடுது. நான் வீட்டுல போய் சொல்வேன், எனக்கு வந்து கத்த முடியல நைட்ல, எனக்கு ஒரு மாதிரி கை அப்போ வந்து போயிடுவாங்க வீட்டுல. அப்போ வந்து பிதா சுதன் எல்லாம் போட்டு ஒலி வட்டர சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, கண்ட நைட்ல வந்து வியா முடிச்சுங்கிற சீக்கிரம் தூங்க வேண்டித்தானு சொல்லிட்டு நைட்ல பாக்குறது எல்லாம் பேய்தான் பாக்குறது. அப்புறம் பேய் தலைமால கூட நைட்ல பாக்குறதெல்லாம் பேய்தான். இப்போ இல்ல அப்ப சரி. அப்போ வந்து எனக்கு தெரியும், ஆனா ஒரு விஷயம் வந்து நம்ம ரோட்ல நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் போய் சொன்னேன் வீட்டுல என்ன சொன்னா மம்மிக்கு வந்து நான் வந்து அவளை சொல்ல, மம்மி சொன்னாலே அடா போடா அது மன பிராந்தி உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது உன்னோட அத்தா மன பிராந்தினா ஹாலுசினேஷன், இமேஜினேஷன், உனக்கு சும்மா அப்படி தோணுது, நீ ரொம்ப உக்காந்து நைட்ல கேம் ஆடுற, நீ வந்து வீடியோ என்னது யூடியூப் பார்த்துன்னு உக்காந்துக்கிற, படம் பார்த்துன்னு உக்காந்துக்கிற நைட்ல, அதனால உனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கொஞ்ச நாள் விட்டேன். ஆனா எனக்கு கொஞ்ச நாள் வந்து கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த சவுண்ட் கேட்டுன்னு தான் இருந்துச்சு. எப்படி வரும்னா எப்படி ஆகும்னா கரெக்டா வந்து ஆஃப்டர் 12 or 12:30 டைமிங் இல்ல, பட் ஆஃப்டர் 12:30 எல்லாரும் வந்து ஸ்ட்ரீட்டே தூங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு ஈக்காக அசைவு இல்லாத டைம்ல தான் அந்த லேடி வந்து பாடுறாங்க. இது ரொம்ப நாளா வந்து எனக்கு ஒரு நாள் சொன்னாரா, நான் இதுக்கு சொன்னேன். நான் வந்து கல்யாண டைம் அப்பயே நான் சொன்னேன், வீட்டுக்கிட்ட யாரோ பாடுறாங்க, இது நம்ம எல்லாரும் போங்க, எனக்கு சொல்லாதீங்க, அப்புறம் நான் வரமாட்டேன்
அப்பவே சொல்றது எங்க அப்பாக்கே சொல்லி பயமுத்திட்டு இந்த கடி அவங்க ஏரியால ஏதாவது இருக்காதே. இல்ல அவங்க அப்பாக்கெல்லாம் தெரியும், உங்க அப்பாக்கு அம்மாக்கெல்லாம் தெரியும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இங்க வந்து தாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களா எனக்கு தெரியல. மேபி அவங்க டயர்ல தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து அது அப்பதான் சொல்லியிருந்தா மோனா சொல்லிச்சு இதெல்லாம் நடக்கு. கல்யாணம் உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் டே நான் கேட்டிருந்தேன் என்னன்னா, பா ஏதோ யாரோ பாடுறாங்கன்னு சொன்னீங்களே, அது இப்ப திருப்பி பாடுறாங்களான்னா அன்னைக்கெல்லாம் கொஞ்ச நாள் இல்ல. பட் என்னன்னா உண்மையாவே பாடிருந்தாங்க. நாங்க வீடியோ எடுத்து வச்சுக்கிற அந்த இதெல்லாம் எனக்கு தெரியும். ஓகேங்களா, யாரும் நம்ப மாட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு நான் விண்டோல இருந்து என் விண்டோ லைட் ஆஃப் பண்ணிட்டு விண்டோல இருந்து நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி எப்படின்னா அது பாடிட்டு இருக்கும்போது யாரும் வெளியில போறாங்க அசைவு தெரிஞ்சுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடும். நான் வந்து எவ்வளவு வாட்டி அவங்க பாட்டு பாடும் போதோ நான் வந்து வெளியே போக கிறிஸ்டல் கிளியரா கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு காலி ரூம்ல விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பேசுனீங்கன்னா உங்க வீட்டுல உங்களுக்கு எக்கோ அடிக்கும், யாருன்னா பேசுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி நான் வீட்டுல பாப்பேன். நம்ம வீட்டுல யாரும் பேச மாட்டாங்களே, பாட மாட்டாங்களே, யாராவது இந்த சரி பாடுறவங்க டெய்லி கரெக்டா அந்த டைம்ல தான் பாடுவாங்களா? ஒரு மனுஷனாவே இருந்தா சொல்றேன், ஒரு ஹியூமனாவே இருந்தாலும் அத்தனை 1:30 மணிக்கு யாரும் சந்திரமுகி மாதிரி பாடிட்டு இல்ல. மனுஷனா இருந்தா நான் என்னப்பா கேக்குறேன், மனுஷனா இருந்தா ஏன் நைட்ல பாடணும்? எவ்வளோ காலைல டைம் இருக்குது, ஈவினிங் டைம் இருக்குது, ஒரு 7 மணில இருந்து 8 மணி ஒரு 10 மணிக்குள்ள பாடலாம். அதுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா பண்ணணும்? சரி நான் அப்படி என்னன்னா ஒரு மனுஷனா இருந்தா நான் டோர் ஓபன் பண்ணி வெளில போறப்போ அவங்க பாட்டு பாடி நிற்குவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. யார் ஓபன் பண்ணா எனக்கு என்ன, நான் பாடுறேன் அப்படின்னு. பட் நான் யாருன்னா டோர் ஓபன் பண்ணி வெளியே போனா கத்தம் ஸ்டாப் ஆயிடும். அப்புறமா சப்போஸ் நான் உள்ள இருந்து நான் கேட்டு என்ன பாடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரே பாட்டு தான், அவங்க கன்னடா பாட்டு ஒரு பாட்டு வந்து ரிப்பீட் பண்றாங்க. ஓகேங்களா, கேட்டு நான் வந்து டென்ஷன். அவங்க எப்படி தெரியுமா பாடுற மாதிரியே பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க, அழுவாங்க. ஆமா அழுவாங்க. ஓகேங்களா, எனக்கு செம்ம பயம். எனக்கு இந்த மாதிரி விஷயம்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். நான் வீட்லயே வந்து சிம்பிளி சரத்து, அப்புறமா இன்னொருத்தர் வந்து கிரே உல்ஃப், அவங்க 2 பேருக்கு தான் வீடியோ பாத்துன்னு. எனக்கு வந்து கோஸ்ட் ஹண்டிங் எல்லாம் பிடிக்கும். இது வந்து நம்ம வீடியோ வந்து சரத் அண்ணனோ இல்ல கிரே உல்ஃப் யாருன்னா பாத்துருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்க கோஸ்ட் ஹண்டிங் போறப்ப எனக்கு கூடுங்க, நான் வரேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், நல்லா வருவேன். அப்பதான் இல்ல காமெடி நைட் என்ன ஆயிடுச்சுன்னா, இதான் சிம்பிளி சாரோட வீடியோ பாத்துட்டு இருக்கும் போது சடனா நாம பத்துந்தான் இருந்தேன், ஏஞ்சி சும்மா மம்மி அதுதான் நான் என்ன கேக்குறேன்னா, சப்போஸ் நான் அவங்க கூட கோஸ்ட் ஹண்டிங் போனா எனக்கு தெரிய வரும் உண்மையான தைரியமா இருக்கிறானா இல்ல அங்க போறப்ப பீதி கடம்பமா. எனக்கு சிம்பிளி சார் சொல்றது நானே சொல்றேன். ஓகே, டாபிக் வருவோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இது நான் வந்து சொல்லாமா வானாவானும் போது மோனா சொல்லிச்சு இதுல ஒன்னும் தப்பு இல்ல, இருக்குது நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நம்ம ஏரியால இந்த மாதிரி நடக்குது, நம்ம சொல்லாமே, நம்ம தான் எல்லாமே ஷேர் பண்றோம், இதுல கூட என்ன ஆகுது, அதனால நம்ம சொல்றத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற ப்ரூஃப் எல்லாம் நாங்க போட்டு விடுறோம். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, அதான் அந்த 1:30 ஸ்டார்ட் ஆகும் மோனா எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நாங்க திருப்பி இந்த டாபிக் பேச வந்தோம்னா அது அப்பா ஆயிடுச்சு, கூட ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ ரீசன்ட்டா நானும் மோனா கேட்டோம் வந்தது ஏன் தெரியல, லீவ் ஹாலிடேஸ்க்காக ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இல்ல அது என்னன்னே புரியல எங்களுக்கு. ஓகேங்களா, அப்ப நான் விட்டு நானும் வந்து கண்டுக்கல, நான் ரூம் ஷிஃப்ட் ஆயிட்டேன். அப்பனா பாத்தீங்களா கை பின்னாடி வந்து இது பய காட்டுதாமா. அப்ப வந்து நான் அங்க இருந்தேன்னா அந்த ரூம்ல வந்து கிளீனா கேட்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அதை வந்து நான் உங்களுக்கு சென்னையில இருக்க எனக்கு அமுச்சு விடுவார். ஆமா, சோ அந்த வீடியோ வந்து கிளிப்பிங் வர நீங்க கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ அந்த ஆடியோ வந்து நீங்க ஹெட்ஃபோன்ஸ்ல கேளுங்க. ஓகேங்களா, அந்த வீடியோ ஆடியோல வந்து எஸ் அது நாங்க முன்னாடியே போட்டு விட்டுறோம். அது போட்டு தான் நீங்க பாத்திருப்பீங்க.
ஸோ அது நீங்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸில் போட்டு கேளுங்க. அப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியும் அவங்க கத்துறது. ஓகே, நாங்கள் வந்து இப்போ வீடியோ எடுக்கல, எங்களுக்கு பயம் வெளியே போகிறதுக்கு, வெளியே விடல எங்களை. வானா போகாத நல்லா சொல்லிட்டாங்க, டேடியே சொல்லிட்டாரு போவாதீங்க, அதெல்லாம் வந்து ரிஸ்க். ஆமா, எங்களை வந்து வீட்டில் வந்து விடல. நம்ம போய் வெளியே போய் நிற்கிறது பிளாக் பண்ணுறதுக்கு எனக்கு சரிப்பட்டு வரல. ஆனால் எங்ககிட்ட ஆல்ரெடி கிளிப்பிங் இருக்குது, அதுவே நாங்கள் உங்ககிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெளியே போகல. இப்போ வந்து வெளியே கேட்கலாம், வெளியே கரெக்டாக அந்த டோர் கிட்ட போனால் கேட்கலாம். பட் ரீசெண்டாக நான் ஷாரன் மோனா வந்து ஒரு படத்துக்கு போயிட்டு வந்து ஷாரன் ரூமுக்கு போயிட்டா. அப்புறம் நம்ம இங்கே தான் டோர் கிட்ட நின்று நம்ம டோர் கிட்ட அப்போ கேட்டோம். அள்ளு விட்டுச்சு மோனாக்கு. ஓகேங்களா, அதெல்லாம் நான் கேப்சர் பண்ணல. ஆனா செம்ம, அதான் நான் எடுத்திருந்தேன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆனா இது கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா நாங்க டேடி கிட்ட போனோம். நான் டேடி கிட்ட போய் கேட்டேன், அந்த கிளிப்பிங்க பாத்துட்டு வாங்க. டேடி, நேத்து உங்களுக்கு கேட்ச அந்த சவுண்டு? சொல்லு. அதான் நைட்ல யாரோ ஒருத்தர் பாடுறாங்களே, அது கேக்குதுதான். அப்போ கொஞ்ச நாளா இல்லாம இருந்துச்சு. சரியா, நாங்கள் கொஞ்ச நாள் இப்போ நைட்டு ஷோலாம் போயிட்டு வரோம்ல, போயிட்டு வந்துட்டு வரும்போதெல்லாம் ஒரு சவுண்ட் கேட்கும். நான் ஃபர்ஸ்ட் நான் இங்கே இருந்தேன்ல நம்ம ரூம்ல, அப்போ எனக்கு கேட்கும் நைட்டில். உங்களுக்கு காமிச்சுக்கிறேன்ல கூப்பிட்டு. ஆமாம், அது நடுக்குத்தான் அப்பப்போ. நம்ம இதாக இருக்கணும், அப்பப்போ வெளியெல்லாம் போகக்கூடாது, உஷாராக இருக்கணும். ஆனால் அது உண்மை தானே, உங்களுக்கு கேட்கறதுக்கு தானே? ஆமாம், அது உண்மைதான். நைட்டில் பாடுவாங்க, அது டக்குன்னு நம்ம போய் வெளியே நிற்கும் போதோ ஸ்டாப் ஆகிடும், மறுபடியும் பாடுவாங்க. கொஞ்ச நாள் இல்லை அது இருந்துச்சு, இப்போ திரும்ப மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால உஷார், யாரும் வெளியே போகாதீங்க நைட் டைம்லலாம். நடுக்கிறது தான் எங்கேயாவது நடுக்கும். இது என்ன கலரே ஆயிடுச்சா இங்கே? ஃபர்ஸ்ட்டு கலரில் இதெல்லாம் ஏரி, அப்போ ஏரி தானே. ஏரியில் அப்போ என்ன ஆயிடுச்சோன்னு தெரில. ஆனால் ஒரு கரெக்டாக ஒரு மணி 2 மணி அப்படியே ஐபிஎச்சில் பாடுறாங்க. ஐபிஎச்சில் பாட்டு அப்படியே சொயின்னு அப்படியே யாருன்னா இப்போ நான் டோர்ஸ் வந்து வெளியே போனா இல்லை யாருன்னா வெளியே போனால் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஐ மீன் ஸ்லோ ஆகிடுது வாய்ஸு. அது நம்ம கூட பார்த்துக்குறோம் அந்த மாதிரி பாட்டு கேட்குறோம். அது நம்ம ஏரியாவில் தானே, நீங்கள் கூட கேட்டுக்கிறீங்க தானே? ஆக்சுவலாக மம்மிக்கு ஒரு வாட்டி கேட்டாங்க, ஆனால் நாங்கள் வந்து சொல்லிக்கல, பயந்துருவாங்கன்ட்டுன்னு. சரியா, இப்போ அவங்க எல்லாரும் கேட்குறேன். அவங்களுக்கு ஷாரனுக்கும் மம்மிக்கு பயம். ஷாரன் ஒன்றே படுக்கிறாருல. ஷாரன் ஒரு வாட்டி கேட்டேன், நானும் ஷாரன் தான் ஒரு வாட்டி வெளியே கேட்டுன்னு இருந்தோம். ஷாரனும் நானும் ஒரு வாட்டி கேட்கும் போது தான் அந்த சவுண்டு கேட்டுச்சு என்னான்ட்டுன்னு. அதுக்கப்புறமா நீயும் நானும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அந்த சவுண்டை என்னான்ட்டுன்னு. நீ கேட்டார எப்படி இருந்துச்சு? ஆமா, ஆனால் டைமிங்கு கரெக்டாக மிட்நைட் ஆஃப்டர் 1 o'clock தான் கேட்குது. டெய்லி அவங்க பாட்டு கேட்காம தூங்குறதா இல்ல. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, பாடுறவங்க எவ்வளோ டைமிங் இருக்குது இல்ல, யாருன்னா ஹியூமன் பாடுறாங்கன்னா சொல்ல முடியாதுல்ல. ஹியூமன் பாட்டு பாடினாதான் தூக்கம் வருது. அதுக்குன்னு இவ்வளோ ஜோரா பாடுவாங்களா? அது பாட்டு அவங்க இல்ல. சரி, கரெக்டா வந்து யாருன்னா நம்ம வெளில போனா ஆஃப் ஆகுது. கேள் டாடிய. எனக்கே டவுட் இருந்துச்சு. நான் திருப்பி நேற்று கேட்டதுனால தான் நான் வந்து டாடி கிட்ட கிளாரிஃபை பண்ணேன். ஏன்னா இப்போ இவங்க வந்து இந்த ரூம் பண்ணிட்டாங்கல்ல, கேக்குதுதான், ஆனா நம்ம கண்டுக்கிறது இல்லை. அந்த டைம்ல யாரும் வெளியே போறல, அவள் தான். ஆனா இருக்குது சம்திங் அந்த லாஸ்ட்ல. அது நம்ம மைன்யூட்டா கேட்டாக்கா நம்ம அது நம்ம அதை ஒன்றும் கண்டுக்க கூடாது. நம்ம உள்ளதுனால ஒன்றும் தெரியறதில்ல. ஆனா அந்த டைமுக்கு நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா கேட்குது தான். ஆஃப்டர் 12, 1 o'clock மேலே பாடுறாங்க நல்லா. நம்ம போய் வெளியே நின்று டக்குன்னு ஆஃப் ஆகிடும். ஆமாம், யாருன்னா இந்த பக்கம் மோட்டர் சைக்கிளில் இந்த பக்கம் வந்தாலும் சரி, இல்லை கார் என்ன வந்தாலும் சரி ஆஃப் ஆகிடும். ஆனால் அவங்க எப்படி பாடுறாங்கன்னா, பாடுற மாதிரி பாடி அப்படியே ஆன்னு கத்துறாங்க. ஆமாம், அப்படியே போகும். ஸோ அதுதான் நீயே ஒரு பயந்தாங்கொல்லி நடி. சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்களா, டேடி கூட அதுதான் நான் எதிர்பார்த்த மாதிரி அவருக்கும் தெரியுது. அவரை கேட்டுக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, எல்லாருக்கும் தெரியுது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இந்த ரோட்டில். பட் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் ஒன்றும் கண்ணில் பார்க்கல. ஏன்பா உனக்கு இதுதான் நோட்டி இந்தியா லெஃப்ட்ல இருக்குன்னு. அம்மா சும்மா இருமா, இங்க போய் கூஸ் பம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சடனா குத்துறேன்னு வச்சுக்கோ. ஏன் நிம்மதியா படுத்தோமா, ப்ரேயர் பண்ணிட்டு படுக்கணும். இதெல்லாம் என்னத்துக்கு இப்படித்தான் போடுறது, திகில் பண்ணி விடுறது. என்ன விட்டு ஃப்ரெண்ட்ஸ் எங்க விட்டு நானு
டாடி அதுதான் டாடிக்கும் தெரியாதுன்னு நினைச்சுன்னு இருந்தோம். பாத்திருப்பீங்க இது சேட்டை எப்படி போச்சு டப்புன்னு ரியலாவே பயந்துட்டேன் நான். அப்படியே புல்லரிச்சிச்சு எனக்கு. டாடி வந்து சொன்னாரு இந்த மாதிரி, நீங்க பாத்திருப்பீங்க டாடி என்ன சொன்னாருன்ட்டுன்னு. இந்த வீடியோ வந்து நான் தான் ஜாஸ்தி பேசுவேன். திருப்பி யாருன்னா கேட்பீங்க இது ஜான் பிளாக்ஸா மோனா பிளாக்ஸான்னு கேட்பீங்க. அவங்களுக்கும் இப்பயே சொல்லிக்க. ஏன்னா நான் தான் ஜாஸ்தி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறது. ஆனா ரீசெண்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இதுதான். நீ சொல்லு, பயந்தியா இல்லையா? உனக்கு பயம் வந்துச்சா இல்லையா? வந்து போயிட்டு சரி கேட்போம் அப்படின்னா அவன் பாடிந்தானா ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் ஒரு மனுஷன் தான் பாடுறான்ட்டு வெளில போனா ஸ்டாப் ஆயிடுச்சு. கிறிஸ்டல் கிளியர் மோனா சொல்லிச்சு. அதாவது வீட்லயே இருந்தாலும் இவ்வளவு சத்தமா தெரு எண்டு வரைக்கும் எல்லாம் கேக்குறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட. ஃபர்ஸ்ட் பயந்தேன். இல்ல ஸ்டார்டிங்ல நான் பயந்தேன். அப்புறமா எனக்கு பழகிடுச்சு. நானே வந்து கேட்பேன். இதுவே வந்து மெசேஜ் பண்ணோம், ஏன்னா இன்னைக்கு பாடுறவங்க வரலையான்னு கேட்க. அப்போ இவர் என்ன சொல்லுவாருன்னா, இன்னைக்கு பாடுறவங்க வரல, அதனால எனக்கு தூக்கம் வரல. அவங்க என்ன தாலாட்டு படவா வராங்க அவங்களுக்கு. ஆமா. சோ வந்து நிஜமாவே இதெல்லாம் நடந்துக்குது எங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் எங்க எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பேரநார்மல் ஆக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க? பேரநார்மல் ஆக்டிவிட்டி வந்து வீட்டுல நடக்கிறது, நீங்க உங்க ஏரியாலயோ இல்ல தெருவுலயோ எதுனா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, படிப்போம் நம்ம. சோ நாங்க என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஓகே நடக்குது தெரிஞ்சிச்சு. ஏன்னா நாங்க வந்து ஃபேஸ் பண்ணோம்னா நாங்க கேட்டோம். நாங்க ஒன்னும் தேங்காய் நாங்க பாத்திரக்கூடாது, அவங்க யாருன்னு எங்களை நாங்க பாத்திரக்கூடாது. அது ரியலா என்னன்னு நாங்க எங்க கண்ணில் மாட்டக்கூடாது. வானா நிம்மதியா இருக்கிறோம். ஏதோ நாம பாட்டு நிம்மதியா வரோம், நிம்மதியா போறோம். அவங்க பாட்டு நாங்க பாடிங்கிறாங்க, நம்ம பாட்டு நாங்க கூட என்னன்னு தெரியல. பட் இந்த மாதிரி உங்க வீட்டுக்கிட்டயோ யாருன்னா பாடுறாங்களா, இல்ல இந்த மாதிரி நடக்குமா, உண்மையா பொய்யா எதுவா இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க வந்து அவளோட காத்துன்னு இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.